தளபதியின் போர்படை தளபதியும் திருப்பத்தூர் மாவட்ட அமைச்சர் பொறுப்பாளரும் காஞ்சி மண்ணின் சொந்தக்காரரும் தமிழக அமைச்சரவையில் வனத்துறையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு அண்ணன் ரஞ்சித் குமார் அவர்களையும் திருப்பத்தூர் மேற்கு மாவட்டத்தில் ஆற்றல் மிக்க செயலாளர் அன்பு தம்பி வி.சி. முனிசாமி அவர்களையும் திருப்பத்தூர் கிழக்கு மாவட்டத்தில் ஆற்றல் மிக்க செயலாளர் அன்பு தம்பி நவீன்குமார் அவர்களையும் மாவட்ட கழக நிர்வாக பெருமக்களையும் ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய கழக நிர்வாகிகளையும் நகர கழக செயலாளர் நகர கழக நிர்வாகிகளையும் இதற்கெல்லாம் மேலாக உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகவென வரவேற்கிறேன். நமது அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் நம்ம அமைச்சர் தான், பொறுப்பு அமைச்சர் கிடையாது, நம்ம மாவட்ட அமைச்சர், நம்ம மாவட்ட அமைச்சர் அவரை நமது மாவட்டத்திற்கு நியமத்தில் இருந்து அவரோடு தொடர்பு கொண்டு பேசும்போது நமது இயக்கத்தின் கடைக்கோடி தொண்டன் கூட உரிமை கொண்டாடுவார். தளபதியின் ஆட்சியை உரிமை கொண்டாடும் வகையிலும் தளபதியின் நலத்திட்டத்தில் சென்று அடைய வேண்டும் என்ற பெரும் ஆவாவில் உள்ளார். அவ்வாறு ஆவா உள்ளவரை தான், அவ்வாறு ஆர்வம் உள்ளவரை தான் நமது மாவட்ட அமைச்சராக உள்ளார். உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதாக இருந்தாலும் மாவட்ட செயலாளர் மூலமாகவும் அந்தந்த ஒன்றிய செயல் மூலமாகவும் நகர செயலாளர் மூலமாகவும் பேரூராட்சி செயலாளர் மூலமாகவும் நமது அமைச்சரை அணுகுவோம். அவர் எந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்ற சொல்லிட்டு ஆர்வமாக உள்ளார். அவ்வாறு ஆர்வம் உள்ளவர் தான் நமது அமைச்சராக உள்ளார். இதை நாமும் பயன்படுத்தி உங்களுடைய தேவைகளை எல்லாம் அந்தந்த பகுதி மக்களுக்கு சென்றடையும் வகையில் சென்று செய்து வரும் உள்ளாட்சி தேர்தலில் வார்டு மெம்பராக இருந்தாலும் சரி, இல்ல ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் சரி, ஒன்றிய கவுன்சிலராக இருந்தாலும் சரி, மாவட்ட கவுன்சிலராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நகரத்தில் வார்டு கவுன்சிலராக இருந்தாலும் சரி, நகரமன்ற தலைவராக இருந்தாலும் சரி, மாவட்டத்தில் உள்ள அனைத்து பதவிகளிலும் தமிழக வெற்றி அடித்தளத்தை நமது அமைச்சர் அமைத்துக் கொடுக்க வந்துள்ளார். அவரு அறிவுரையின்படி, ஆலோசனையின்படி நாம் செயல்பட்டோம் என்றால் நமது மாவட்டத்தில் உள்ள அனைத்து பதவிகளையும் கண்டிப்பாக நாம் அடைவோம். சென்ற கூட்டத்தில் கூட நமது மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜினா சொன்னார். இதுல அனைத்து மாநகராட்சிகளிலும் சரி, அது மட்டும் இல்ல 60% மேலான ஓட்டுகளை நாம் உள்ளாட்சி தேர்தலில் நமது தமிழக வெற்றி கழகம் அடையும் சொல்லியிருக்காரு. உள்ளவர்கள் அத்தனை பேரும் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் தலைவராக, கவுன்சிலராக, இல்ல மாவட்ட கவுன்சிலராக, மாவட்ட ஒன்றிய குழு தலைவராக, ஒன்றியத்தின் மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக, ஒன்றிய குழு தலைவராக வர வேண்டும். அதற்கு அண்ணனுடைய ஆலோசனை வழங்கி அந்த ஆலோசனைப்படி நீங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று கேட்டு நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று உங்களை கேட்டு, அடுத்ததாக நமது கிழக்கு ஒன்றிய திருப்பத்தூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி நவீன்குமார் அவர்களை 2 வார்த்தை பேசும்படி கேட்டு